வெஜ் ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு, வெங்காயம், மல்லி இலை, உப்பு, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான ஒரு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் வெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டை மேலே வச்சுருங்க. மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. கடலை மாவை மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. வெஜ் எக் ஆம்லெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.